பவராவி எனக்குள்ளே அந்த பயமாவி அணுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயமாவி அணுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் விட்டு விட்டு ரசிக்கிறேன். அன்பினாவி எனக்குள்ளே நான் விட்டு விட்டு ரசிக்கிறேன். ஒவ்வொரு மேல் தேவ பிரசனம் நிறங்கட்டும் ஆண்டவரே. தேவனே உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா புகழ உமக்காண்டவரே, கனமும் உமக்காண்டவரே. எப்பா இந்த ஆராதனை வேலை ஒவ்வொருக்கும் தேவ பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே ஒரு சுகமும் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படியே அவங்க ஜெபிக்க ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியிலிருந்து மாறட்டும் ஆண்டவரே. ஆராதனை மூலம் ஆண்டவரே நீங்க பேசும் ஆண்டவரே, அவர்கள் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. ஆராதனை மூலம் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. நிரப்பிடவே எங்கள் மேலே உதவி செய்யும் அப்பா. நாங்கள் மேலே அப்பா சுந்தரண்டவரே. ஓ thank you Jesus. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. பிரசன்னத்தை பலப்படுத்த ஆண்டவரே. வியாதிகள் மாறட்டும். தேவ அபிஷேகம் நிரம்பும் போது எங்கள் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையா நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என்னை அரவணைக்க யாரும் இல்லை. என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை. என்னை தேடிடவும் யாரும் இல்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அவருடைய நெருக்கத்தில் உதவாமல் இருந்தார் ஆண்டவரை. எங்களால் மறுத்திருக்க மாட்டவர். ஓ நன்றி ஆண்டவரே. எங்களால் அடியாளம் தெரியாமல் மறைந்திருப்போம் தகப்பனே. ஒரு அன்பு இருக்கு ஆண்டவரை. தகப்பட்டு என் சமூகத்துக்கு முன்பாக சொல்லி வழிகாட்டுகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. வருத்தப்பட்டு வாரும் சமூகங்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாருங்கள் சொன்ன தகப்பனே. வருத்தத்தோடு இருக்க வந்த பிள்ளைகளும் வாழ்த்தோடு இருக்கிற பிள்ளைகளும் தேவனே அவர்கள் மனத சமலத்தை குறிப்பினாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்தரிக்கிற மகிமைப்படுத்தும் தேவனே. அப்பா நீ மட்டும் என்னோடு இரு ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அதிகாலை சோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. கண்களை மூடி எல்லாம் கரங்களை தட்டி அப்பா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து பாடலாம். அப்பா உங்களுக்கு
அதிகாலை உங்களுக்கு சோத்திர பலி மாலையிலும் உன் சோத்திர பலி செலுத்துகிறேன் அப்பா இரவிலும் சோத்திர பலி செலுத்துகிறேன் இடைவிடாத ஜெபிக்க கிருபை தாங்க ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுக்கு கர்த்தருக்கு உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்ல தகப்பனே அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரும் உங்களுடைய பாரத்தை கர்த்தரிடத்தில் இருக்கிறீர்கள் கர்த்தர் அவரே உங்களை ஆராதிப்பார் ஆமே மார்க்கா அந்தவரை மார்க்க 16 அதிகாரத்தில் என் நாமத்தினால் நீங்கள் எது கேட்டாலும் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்ல தகப்பனே அந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக நான் உன்னோடு கூட இருந்து பலப்படுத்துவேன் சொல்ல தகப்பனே பலப்படுத்தி எல்லாம் செய்ய எனக்கு பலனொன்று சொல்ல தகப்பனே அப்பா இப்படியாக அந்த பிள்ளைகளையும் நீ பலப்படுத்தி சகாயம் செய்யும் அந்த வார்த்தை கொடுக்கிற தாசனமும் ஆண்டவரே அந்த வார்த்தை மூலமாக தேவன் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே ஈஸ்வர நீதிமொழி அதிகாண்டவரே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொன்ன ஆண்டவரே அந்த வார்த்தைப்படி ஒவ்வொரு அந்த பிள்ளைகள் ஞானத்தையோடு ஊற்றி ஆவியினால் பேசும் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே.